ஹே ஆல்தி ஃபேமிலி, எனக்கு பிடிச்ச மணி அஃபர்மேஷன்ஸ் 7 இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். முதல்ல, ஐ கெட் பெய்ட் டு எக்ஸிஸ்ட். இதுக்கு தமிழ் மீனிங் என்ன? சும்மா நான் இந்த உலகத்துல இருக்கேன்ல, வாழ்றதுன்னா லிவிங், எக்ஸிஸ்ட் ஆறதுன்னா நான் ஜஸ்ட் இந்த உலகத்துல சஞ்சரிச்சிருக்கிறதுக்காக, இல்ல இங்க பிரீத் பண்ணிட்டு ஒரு ஹியூமன் பீயிங்கா நான் இருக்கிறதுக்காகவே நான் பேயபிள், லைக் எனக்கு யாராவது பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர்பான அஃபர்மேஷன் இது. இதை கேட்கும் போதே நம்மளுக்கு தோணலாம், எப்படி லாவண்யா யாராவது எனக்கு ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்காகவே பே பண்ணுவாங்களா? இதெல்லாம் ஒரு நியாயமே இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். நீங்க ஒரு விஷயத்தை யோசிங்க. நீங்க ஈபிக்கு பே பண்றீங்க, மாசம் மாசம் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றீங்க, மாசம் மாசம் ரெண்ட் பே பண்றீங்க, மாசம் மாசம் மளிகை கடைக்கு பே பண்றீங்க, டெலிபோன் பில்ஸ் பே பண்றீங்க, உங்களோட கிரெடிட் கார்ட்ஸ் பே பண்றீங்க, எல்லா பில்ஸையும் நீங்க பே பண்றீங்க. ஏன்னா நீங்க வாழ்றதுக்குன்னு ஒரு கூலி கொடுத்துட்டே இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு தேவைகள் இருக்கு, அந்த சர்வீஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன், அண்ட் எனக்கு நல்லா கொஞ்சம் ஏசி போட்டுக்கணும்னா ஈபி வேணும், எனக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும், அதுக்காக அவனுக்கு நான் பே பண்றேன். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இந்த டாக்ஸ் எல்லாமே நம்மளுக்குன்னு வாழ்றதுக்காக ஒரு பேமெண்ட் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், ரைட்? ஆனா இந்த எலக்ட்ரிசிட்டியை விட, இந்த டெலிபோன் கனெக்ஷனை விட, உங்களோட மந்த்லி ரெண்ட் அந்த ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்ல 1200 ஸ்கொயர் ஃபீட்டோ, நீங்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல வாழ்றீங்களோ அந்த வீட்டை விட இந்த உலகம், அதை நினைச்சு பாருங்க, அது எவ்வளோ பெருசு. அண்ட் அது சுத்திட்டே இருக்கு. யாருக்காக சுத்துது? உங்களுக்காக சுத்துது. நீங்க இந்த உலகம் சுத்துது அப்படின்றதுக்கு ஏதாவது பே பண்றீங்களா? இந்த உலகம் சுத்துது அதுக்குன்னு உங்களுக்கு ஏதாவது மந்த்லி பில் வருதா? ஆனா எவ்வளோ பெரிய பவர் உங்களுக்காக ஒர்க் பண்ணிருக்கு. இந்த பவர் உங்களோட லைஃப்ல செயல்படுறதுக்கு உங்களுக்கு பில் எதுவுமே போடுறது கிடையாது, ரைட்? அது நீங்க எக்ஸிஸ்ட் ஆறீங்கன்ற ஒரே காரணத்துக்காகவே சுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால பே பண்ணவே முடியாது, அதுக்கெல்லாம் பில் ரைஸ் பண்ணா அப்படின்ற விஷயங்கள் தான் உங்க உடம்புக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் வெளியே இந்த நேச்சர்லயுமே அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், பிலீவ் பண்ணுங்க இந்த மணி அஃபர்மேஷன், ஐ கெட் பெய்ட் டு எக்ஸிஸ்ட். இரண்டாவது, ஐ டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, மணி ஒர்க்ஸ் ஃபார் மீ. நான் இந்த அஃபர்மேஷனை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். இனிஷியல் டைம்ல நானும் ஒரு ஜாப்ல தான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த அஃபர்மேஷன் சொல்ல 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 பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பாசிவ் இன்கம்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணணுன்றதை நான் கத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிசினஸ்ல நான் ஃபுல் டைம் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகி போனேன். அதுக்கப்புறம் இப்போ எல்ஜே அகாடமில நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. நான் கோர்சஸ் கிரியேட் பண்றது, உங்களுக்காக கான்டென்ட் கிரியேட் பண்றது, அது கிரியேட்டிவ் மோட்லயே நான் எப்படி இருக்கேன்றதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இது ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்றதை விட இது ஒரு கிரியேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை உங்க கூடவும் எல்ஜே ஃபேமிலி கூடவும் நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த லாவண்யா ஜெயக்குமார் அகாடமின்ற இந்த பிஸ்னஸ்ல நான் ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணேன், இங்கிலீஷ் மாஸ்டரி கிரியேட் பண்ணேன் 2017. அந்த ப்ரோக்ராம் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த யூனிவர்ஸோட கைடன்ஸால நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணது. ஒரு தமிழ் மீடியம் பொண்ணா நான் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன்ற என்னோட டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை உங்ககிட்ட கொடுத்துருந்தேன். இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா காலையில் கூட 2 பேர் இங்கிலீஷ் மாஸ்டரி வாங்கியிருக்காங்க. நான் 2017 போட்ட எஃபர்ட் இன்னைக்கு வரைக்குமே பாசிவா எனக்கு செயல்பட்டுட்டு தான் இருக்கு. எஸ், அதுக்காக நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், 100 கணக்கில் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ இந்த ரீசெண்ட் 4 monthsல போட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ கூட பண்ணவே இல்லை இங்கிலீஷ் மாஸ்டரி பத்தி உங்ககிட்ட ப்ரொமோட் பண்றதுக்கு எக்ஸ்க்ளூசிவா. அதுக்குன்னுட்டு நான் ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க அப்படின்னுட்டு ஏதாவது ஒரு வீடியோல நான் ஜஸ்ட் எண்டில் முடிப்பேனே தவிர எக்ஸ்க்ளூசிவா அதுக்குன்னு போட்டு நான் இந்த 4-5 மாசம் ப்ரொமோட்டே பண்ணல, ரைட்டா? ஆனாலும் அந்த சேல்ஸ் கன்சிஸ்டன்டா எனக்கு நடந்துட்டே இருக்கு. அது எப்படின்னா இந்த ஒரு பிலீஃப், ஐ டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, மணி ஒர்க்ஸ் ஃபார் மீ அப்படின்ற இந்த ஆழமான பிலீஃப் என்ன ஒரு எம்ப்ளாயில இருந்து அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு நகர்த்தி இருக்கு. என்னோட அழகான ஜேர்னல், ஜட்ஜ் பண்ணாதீங்க, நம்ம நிறைய யூஸ் பண்ற ஒரு பொருள் இப்படி ஆனாதான் அதுக்கு ஒரு அழகே. நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு அஃபர்மேஷன்ல ரொம்ப உங்களுக்கு பிலீஃப் இருக்கணும். அண்ட் அந்த ஒரு அஃபர்மேஷனோட லைஃபை எப்படி மாத்திருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு எம்ப்ளாயியா இருக்கேன், அப்புறம் ஃப்ரீலான்சிங்லாம் கற்றுக்கிறேன், அப்புறமா ஆண்டர்பிரினராக மாறுறேன். இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கேன். என்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்ச ரூபாய் இருக்கு, அதை நான் பேங்க்ல போட்டா எஃப்டியா அது எனக்கு திருப்பி கிடைக்கும் இல்லையா? நான் கொஞ்ச நாள் ஒண்ணுமே பண்ணாம அமைதியா அந்த காசை விட்டுட்டேன்னா கூட அப்படியே இருக்கும். இதே நான் 1 கோடி ரூபாய் போட்டிருந்தேன்னா ஒரு 10 வருஷம் நான் அதை டச் பண்ணவே இல்லைன்னா அது ஒரு 2 கோடியா மாறி என் கையில கிடைக்கும், ரைட்? நான் எதுவுமே பண்ண தேவையில்ல.
மணி கேன் ஒர்க் ஃபார் மீ. நான் அந்த 1 கோடி ரூபாய் வச்சு என்ன பண்ணலாம்? நான் பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், நான் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எம்ப்ளாயீஸ் ஹையர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அந்த மணியை நான் ஒர்க் பண்ண வைக்கலாம். ஆனா இந்த பிலீஃப் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்பவுமே மணிக்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா, நான் எப்பவுமே என்னோட ஒரு டைமை கொடுத்தாதான் எனக்காக காசு வரும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருப்பேன். இப்போ நான் ஜேர்னலிங் மாஸ்டரி கிரியேட் பண்ணேன், அமேசிங்கான ப்ராடக்ட். 1000 கணக்குல வந்து நான் என்ரோல்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கிறேன் இந்த வருஷமே. நம்ம இப்போ 500 கிட்ட நோக்கி போயிட்டு இருக்கோம். ப்ரீ புக்கிங்ல இருந்து இப்பவே வந்து நான் அவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஒரு பிலீஃப், நான் ஒரு மாசம் ஒரு ப்ராடக்ட்டுக்காக போடுறேன் அப்படின்னா, எஸ் அதுல எனக்கு ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பட் அதுக்கான ரெவென்யூ எனக்கு எப்பவுமே வந்துட்டே இருக்கணும். ஸோ இப்படி நீங்க திங்க் பண்ணும்போது, நீங்க ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கலாம், நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கதவை தட்டும். லாவண்யா ஒரு கோர்ஸ் கிரியேட்டரா இருக்காங்க, ஒரு எஜுகேட்டரா இருக்காங்க, அவங்க ஒரு அகாடமி ரன் பண்றாங்க, அவங்க ஒரு ஆண்டர்பிரினரா இருக்காங்கன்றதுக்காக எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்த அந்த ஐடியாவே உங்களுக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கரெக்டான ஒரு நண்பர் அமையலாம், அவரோட பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு 9 to 5 ரெகுலர் ஜாப் போயிட்டே இருப்பீங்களா இருக்கும், கரெக்டா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூனிவர்ஸோட கைடன்ஸ்ல, கடவுளோட ஹையர் பவரோட கைடன்ஸ்ல நடக்கும். ஆனா அதுக்கு நீங்க உங்களை கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும். அந்த கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கரெக்டான மனிதர்கள், கரெக்டான சூழ்நிலை, கரெக்டான ஐடியாஸ் வர்றதுக்கு நம்மளை ஓப்பன் பண்ணிக்கணும். அப்படின்னா இங்க என்ன பண்ணணும்? இந்த அஃபர்மேஷனை நீங்க வந்து ரொம்ப ஆழமா நம்பணும். 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி இஸ் அப்சஸ்ட் வித் மை எனர்ஜி. உங்களுக்கு யாராவது ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அம்மா அப்பா, யாரா வேணா இருக்கலாங்க. அவங்க இந்த மனுஷங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க ஒரு எனர்ஜியை எக்ஸிபிட் பண்றாங்க உங்ககிட்ட, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை எக்ஸிபிட் பண்றாங்க, கரெக்டா? ஆனா மணின்னு வரும்போது நீங்க என்ன மாதிரி எனர்ஜியை அதுக்கு கொடுக்குறீங்க? நீங்க சொல்றீங்களா அதுகிட்ட, நான்லாம் வர்த்தே கிடையாது, நான் மாசத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு சம்பளம் மட்டும்தான் எதிர்பார்க்கலாம், இப்படிதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க மணி கிட்ட அப்படின்னா, அப்படிதான் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க? நீங்க அந்த ஃபீலிங்ஸ், அந்த வைப், அந்த எனர்ஜியை தான் மணிக்கு கொடுக்குறீங்க. மணி இஸ் அப்சஸ்ட் வித் மீ. ஒரு என் மேல அப்சஸ்டா ஒரு லவ்வர் இருக்கான் அப்படின்னா, அப்படியே என்கிட்ட எப்பவுமே ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பான், எப்பவுமே பேசிட்டே இருக்கணும்னு நினைப்பான், எப்பவுமே எனக்கு கால் பண்ணணும்னு நினைப்பான், எப்பவுமே என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பான்ல, அந்த மாதிரி மணி எனக்கு அப்படின்ட்டு அந்த எனர்ஜியை நீங்க எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த அஃபர்மேஷன் வந்து சூப்பர்பா உங்களை டியூன் பண்ணும். உங்களுக்கே ஒரு லோ வைப் இருக்கு மணி மேல அப்படின்னா அது எப்படி உங்ககிட்ட ஒரு அப்சஸ்டா இருக்கும் இல்ல? நீங்க வந்து அந்த அப்சஷனை உருவாக்குறதுக்கு மணிக்கு என்ன பண்ணும்? அந்த எனர்ஜி பீயிங்கா நீங்க மாறணும். அந்த ஹை வைப்ல நீங்க இருக்கணும். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். நான் ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணா இந்த உலகம் வாங்கும், நான் ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணா எனக்கு 1000 கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, நான் ஒரு விஷயத்தை தொடறேன்னா அது தொலங்கும், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னா அது சக்சஸ்ஃபுல்லா வரும், நான் இந்த ஸ்டடி கோல் எடுக்கிறேன்னா அதுல சக்சஸ்ஃபுல்லா வருவேன். இப்போ எனக்கு ஏஜ் பார் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அநேகமா. எனக்கு சொல்லுங்க, ஐஏஎஸ்ல நான் 32 வயசு கிட்ட மேக்ஸிமம் ட்ரை பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இப்போ நான் ஐஏஎஸ் படிக்க ஆரம்பிக்கிறேன்னா கண்டிப்பா நான் வின் பண்ணுவேங்க. அந்த எனர்ஜி நான் என்னால முடியும். ஏன்னா நீங்க கொடுக்குற எனர்ஜி என்ன பண்ணும் தெரியுமா? உங்களோட கோலை உங்ககிட்ட அப்சஸ் பண்ணி வர வைக்கும். 4வது அஃபர்மேஷன் என்ன? மணி இஸ் ஆல்வேஸ் தேர் டு சப்போர்ட் மீ. எனக்கு தேவையான நேரத்துல அது எங்கேயோ லாக் ஆகி ஒரு எஃப்டில உட்கார்ந்துருக்காது. எனக்கு தேவையான நேரத்துல அது வந்து ஏதோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட மாட்டிட்டு இருக்காது. எனக்கு தேவையான நேரத்துல எனக்கு கொடுக்க வேண்டியவங்க எஸ்கேப் ஆகி எங்கேயோ ஊரை விட்டு ஓடி போயிட்டு இருக்க மாட்டாங்க. எனக்கு தேவையான நேரத்துல எல்லாம் மணி என்ன சப்போர்ட் பண்ணும். இந்த பிலீஃப் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். நிறைய பேர் இப்பவே பாத்தீங்கன்னா நம்ம 25 வயசுலயே நம்ம ரிட்டையர்மெண்ட்காக பிளான் போடுறோம், ரிட்டையர்மெண்ட்காக ஒர்க் பண்றோம், ரிட்டையர்மெண்ட்காக அப்சஸ்டா ஐயோ என்ன 60 வயசுக்கு மேல யாரு பாத்துக்க போறா அப்படின்ற அந்த ஒரு இப்படி இறுக்கமான மனநிலையோட தான் நம்ம வாழறோம். ஆனா நம்மளுக்கு நிறைய எஜுகேஷன் இருக்கு, நம்ம அநியாயத்துக்கு அதிகமா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இமேஜின் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி உங்க பாட்டிக்கு இந்த ஒரு டென்ஷன் இருந்ததா? யோசிங்க. என் புள்ள பாத்துப்பான், என் பொண்ணு பாத்துக்கும், என் புருஷன் பாத்துப்பான், இப்படிதான் ஒரு நிலைமையில இருந்து இப்போ ஐயோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணுன்ற மாதிரி நம்ம வைபே சுத்தமா மாறிடுச்சு. ஏன்னா எனக்கு தேவையான போது மணி எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற அந்த பிலீஃப்ல இருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணல, ரைட்? ஸோ நான் உங்களோட மைண்ட் செட்டை மாத்தி அமைக்க நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து
இந்த மணி வந்து எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்றதுக்கு இருக்குன்ற ஆங்கிள் இருந்து திங்க் பண்ணி உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்க்கு பிளான் பண்ணல. ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணிருக்கீங்க, இப்பவே உங்ககிட்ட எல்லா காசுமே இருக்குன்னா கூட நீங்க வந்து சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. நிம்மதியான தூக்கமே உங்களுக்கு வராது. ஏன்னா இந்த ஒரு ஆழ்மன நம்பிக்கை உங்களுக்கு இல்லாததால. 5வது, மணி ஆல்வேஸ் ஃபைண்ட்ஸ் மீ. நான் அதை தேடிலாம் போ தேவையில்லைங்க, அது என்கிட்ட வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது காசா வரும், அது ஐடியாவா வரும், அது ஒரு பர்சனா வரும். உங்களோட அமேசிங்கான ஒரு பார்ட்னர், உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபாவோ, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், எப்படி வேணா வரலாம். அது இல்லாட்டி ஒரு பிசினஸ் பார்ட்னரா வரலாம், இல்ல பிசினஸ் ஐடியாவா வரலாம், இல்ல ஒரு கிளையண்டா வரலாம். நீங்க இருக்கீங்களே எல்ஜே ஃபேமிலியில என்னோட ஸ்டூடெண்டா வரலாம் இல்லையா. மணி ஃபைண்ட்ஸ் மீ. எப்போ? ஆல்வேஸ். மணி ஆல்வேஸ் ஃபைண்ட்ஸ் மீங்க. இந்த ஒரு அஃபர்மேஷன் மட்டும் இல்லை, இது ஆழ்மன நம்பிக்கையுமே கூட. நான் இங்க கொடுக்குற எல்லாமே வெறும் மணி அஃபர்மேஷன்ஸ் கிடையாது, சரியான பவர்ஃபுல் பிலீஃப்ஸ். இதாங்க நான் யூஸ் பண்றதுன்ட்டு 7 உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம். ஆனா உங்க ஆழ்மனம் அதை நம்ப மறுக்கும். எப்படி இது அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கும். அதெல்லாம் பிரேக் பண்றதுக்கு, அந்த பேரியர்ஸை, லிமிட்டிங் பிலீவ்ஸை பிரேக் பண்றதுக்காக தான் இந்த கான்டென்ட்டை நான் உங்க மனசுக்குள்ள பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரைட், நான் உங்களுக்குள்ள விதைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ மணி ஆல்வேஸ் ஃபைண்ட்ஸ் மீன்றத உங்களுக்குள்ள திருப்பி திருப்பி சொல்லுங்க. அது எப்படி வேணா இருக்கலாம். ஐடியாஸ், பீப்புள், சிச்சுவேஷன்ஸ், இவெண்ட்ஸ், எதா வேணா இருக்கலாம். ரைட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வேணா இருக்கலாம். 6வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி இஸ் சேஃப் வித் மீ. நிறைய பேருக்கு காசு இருக்கும். இப்ப 10 லட்சம் ரூபாய் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆனா அவங்க சேஃபாவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க மணி வந்து சேஃபா இல்லையோ அப்படின்னு நினைப்பாங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்களோ, அது 100 ரூபாவோ 1000 ரூபாவோ 10 லட்சம் ரூபாவோ 10 கோடியோ, அது முக்கியமே கிடையாது. அதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, அது என்கிட்ட சேஃபா இருக்குன்றத நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது சேஃபா இருக்கும். ஐயோ யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்கன்னே நீங்க அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்குறீங்க, அதுக்கான கதவுகளை நீங்க திறந்து விடுறீங்க. நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ராவா பிடிச்சிட்டான் பேங்க் அப்படின்னா, ஐயோ போச்சு, இனிமே இப்படிதான் பண்ணிட்டு இருப்பானுங்க, என் காசெல்லாம் நாசமா போகுதுன்ட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. தட்ஸ் ஓகே, அவன் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றான் எனக்கு என் காசை ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு, அவ்வளவுதான். நம்ம வந்து ஒரு ஜுவல்லரிய வந்து பேங்க் லாக்கர்ல வைக்கிறோம் அப்படின்னாலே வருஷத்துக்கு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் நம்ம கிட்ட வாங்குறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் சார்ஜா ஒரு 100 ரூபாவோ 150 ரூபாவோ நினைச்சிட்டு போங்க. அது நீங்க ஏடிஎம் கார்டை வேற எங்கேயோ யூஸ் பண்றீங்கன்னா இருக்கட்டும், இதெல்லாம் சின்ன சின்ன மணி பிலீஃப் தாங்க. ஆனா அது நம்மள அப்படியே ரொம்ப கட்டுப்படுத்தி கீழே இழுத்து தள்ளிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மணி இஸ் ஆல்வேஸ் சேஃப் வித் மீ. இந்த தாட், இந்த அஃபர்மேஷனை எப்பவுமே மனசுக்குள்ள வைங்க, ரிப்பீட் பண்ணிட்டும் இருங்க. 7வது, மணி டிசையர்ஸ் மீ. நம்ம என்ன பண்றோம், இப்போ நம்ம மணியை டிசையர் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கான கோல்ஸ் செட் பண்ணுவோம், அதுக்கான பிசினஸ் பில்ட் பண்ணுவோம், அதுக்கான ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணுவோம், அதுக்கான கம்பெனிஸ் தேடுவோம். மணி டிசையர்ஸ் மீ. மணிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், மணி என்கிட்ட வரணும்னு ஏங்குதுப்பா அப்படி நீங்க நினைக்கும் போது வேற லெவல்ல உங்களுக்கு ஐடியாஸ் வரும், வேற லெவல்ல கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. நான் லாஸ்ட் 1 year 1.5 years எந்த கோர்ஸுமே கிரியேட் பண்ணல. ரைட்டா, அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைக் என்னோட அந்த கிரியேட்டிவ் ஜூஸை நான் மிஸ் பண்ணிடுவேணும்னு கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா என்னோட பர்சனல் லைஃப்ல அங்கே என்னோட டைம் நிறைய தேவைப்பட்டதால என்னால் உங்களுக்காக கோர்சஸ் கிரியேட் பண்ண முடியல. ஆனால் 1008 ஐடியாஸ் என் மண்டுக்குள்ள ஓடிட்டு தான் இருந்தது, கோர்ஸ் ஐடியாஸ் இது அதுன்னுட்டு. ஆனால் என்னால் பண்ண முடியல. என்னோட டைம் எல்லாம் ஃபேமிலி லைஃப்க்கு தேவைப்பட்டுச்சு. ஐயோன்னு பதட்டமாவே இருந்து என்னோட கிரியேட்டிவ் ஜூஸ் எல்லாம் காணா போகுது. அவ்வளோதான், என்னால் எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது, எனக்கு எதுவுமே ஐடியாஸ் வரப்போறதே கிடையாது, எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஐடியாஸ் எல்லாத்தையுமே நான் ஹானர் பண்ணல இந்த வருஷம், அதனால எல்லாமே என்கிட்ட இருந்து போகுது அப்படின்ற மாதிரி அந்த தாட்டை நான் எப்படி தெரியுமா பிரேக் பண்ணேன்? ஒரு அஃபர்மேஷன், கிரியேட்டிவிட்டி டிசையர்ஸ் மீ. கிரியேட்டிவிட்டி டிசையர்ஸ் மீன்ற இந்த அஃபர்மேஷன் எனக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ஜூஸ் எப்பவுமே எனக்குள்ளதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. என் பார்ட்னர் சொல்லுவாரு, இப்ப பாரதி ராஜா இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும், 5 வருஷம் 10 வருஷம், அதுக்கப்புறம் அவங்களோட கிரியேட்டிவ் ஜூஸ் காணா போயிடும், இல்ல மக்கள் வந்து ரிலேட்டபிலிட்டி இழந்துருவாங்க, அவங்களால அந்த கிரியேஷன்ஸ்ல கொடுக்கவே முடியாது, திருப்பி ரெப்ளிகேட் பண்ண முடியாது. அவங்க 80sல அடைஞ்ச சக்சஸை வந்து 90sல 2Kலாம் அவங்க அடையிற இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் உனக்கும் ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்லும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாவே அவர்கிட்ட சொன்னதெல்லாம் கிடையவே கிடையாது. ஐ எம் அ கிரியேட்டர். அவங்கெல்லாம் ஒரு டிரெக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படிதான் அவங்கள பாக்குறாங்க. ஐ எம் அ கிரியேட்டிவ் பீயிங்.
ரைட்? நான் எப்பவுமே என்னோட எல்ஜே ஃபேமிலிக்காக கான்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். இந்த கிரியேட்டிவ் பிசினஸ்ல நான் எப்பவுமே இருப்பேன். இந்த கிரியேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் எப்பவுமே அனுபவிப்பேன் அப்படின்ற மாதிரி நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன் இந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குன்னா, இந்த ஒரு ஆழ்மான பிலீஃபை நான் வளர்த்துட்டு இருக்கேன். கிரியேட்டிவிட்டி டிசையர்ஸ் மீ அப்படின்றது. அதே மாதிரிதான் மணி ஆஸ்பெக்ட்லயும் நீங்க திங்க் பண்ணும். மணி டிசையர்ஸ் மீ. ஐயோ என்கிட்ட காசு வராது, இது வராது, அது. மணி டிசையர்ஸ் யூ. காசு உங்ககிட்ட வர்றதுக்கு எதிர்பார்த்து வாஞ்சையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு அழகான தமிழ் வேர்ட்ல வாஞ்சை. அப்படியே உங்ககிட்ட ஏங்க கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த டியூனிங்க்கு நீங்க போயிட்டீங்கன்னா, உங்க பிரெயினை அப்படி ரீவயர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? யூ வில் ஸ்டார்ட் ஃபைண்டிங் ஐடியாஸ் தட் கெட்ஸ் யூ த மணி யூ டிசையர். You want and kuda solla mudiyadhu. You desire, because the money desires you, and you will start attracting the ideas, the goals, the people, the events that will get you the money you desire. சரியா? ஸோ இந்த 7ஐயும் நாம நல்லா ஞாபகம் வச்சுக்க போறோம். என்ன அந்த 7 விஷயங்கள்னா, I get paid to exist, I don't work for money, money works for me, money is obsessed with my energy, money is always there to support me, money always finds me, money is always safe with me, money desires me. And then முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும். நிறைய பேர் நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பாக்குறீங்க. உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான் நீங்க இங்க இருக்கீங்க. அதுக்கு தான் நான் லாவண்யா ஜெயக்குமார் அகாடமியை ரன் பண்றேன். 2 விஷயங்கள் அதுல நீங்க கத்துப்பீங்க. உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், பேசிக்கா உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ், இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட், யூனோ, அதுக்காக நான் கோர்ஸ்கள் உருவாக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் டெவலப்மெண்ட். உங்களோட மைண்ட் செட் தான் 80% ஆஃப் த கேம் நான் எப்பவுமே சொல்வேன். அதுக்காக நிறைய கோர்ஸ்கள் நான் lavanyajaykumar.comல உருவாக்கி வச்சிருக்கேன். எல்லாருமே lavanyajaykumar.com போங்க. அதுல இருக்க உங்களுக்கு ஸ்கில்ஸ், என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா கிராமர் மாஸ்டரி, இங்கிலீஷ் மாஸ்டரி, இமெயில் மாஸ்டரி, அந்த கோர்ஸ்கள்ல இணைங்க. உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு ஃபோக்கஸ் மாஸ்டரி, ஜர்னலிங் மாஸ்டரி, ரிலேஷன்ஷிப் மாஸ்டரி, மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி, இந்த மாதிரி நிறைய கோர்ஸ்கள் இருக்கு. உங்க கரியருக்காக கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி, இன்டர்வியூ மாஸ்டரி, இந்த மாதிரி கோர்ஸ்கள் இருக்கு. எல்லாத்தையும் போய் செக் பண்ணுங்க. நம்மளோட அகாடமி போங்க, கோர்ஸ்களை கிளிக் பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க, சிலபஸ் ஃபுல்லா ட்ரையல் லெசன்ஸ் பாருங்க, உடனே இணையவும் செய்யுங்க. நம்ம கோர்ஸ்கள் எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, இந்த யூனிவர்ஸ் கொடுக்குற ஐடியாஸ்ல இருந்து நான் உருவாக்குறது. இது எல்லாமே உங்களை மாத்துறதுக்காக, உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நான் உருவாக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா lavanyajaykumar.com செக் பண்ணுங்க. நான் டெஸ்கிரிப்ஷன் பின் காமெண்ட்ல டீடைல்ஸ் கொடுத்துருப்பேன். அதை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட வெப்சைட் போய் இன்னைக்கே உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்கள்ல இணைங்க. நான் உங்களுக்கு அனுப்புறது நிறைய abundance and prosperity. இன்னொரு பென் ரியாலிட்டி ஷோல நான் சீக்கிரமா மீட் பண்றேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.